அப்புறம் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை 17 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு வழக்கறிஞர் அருள் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் மேலும் ஒரு வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவரது வீட்டிலிருந்து 9 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இன்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் செம்பியம் காவல் நிலையத்தில் ஆட்டோ ஓட்டுநர் திருமலையின் முக்கிய குற்றவாளியான ஆட்டோ ஓட்டுநர் திருமலையின் உறவினர்கள் 20 பிரதீப் மற்றும் முகிலன் ஆகியோரிடம் காவல்துறையினர் இன்று விசாரணை நடத்தி வருவதாக தெரிகிறது. இந்த வழக்கில் இதுவரை 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் மேலும் 2 இன்று செம்பியம் காவல்துறையினரால் விசாரிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியாக கருதக்கூடிய சம்போ செந்தில் வெளிநாட்டிற்கு இத்தாலி நாட்டிற்கு தப்பி ஓடிவிட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள 17 பேர் தவிர மேலும் ஒரு வழக்கறிஞர் மற்றும் மேலும் 2 ஆட்டோ ஓட்டுநர் திருமலையின் உறவினர்கள் 2 பிரதீப் முகிலன் உள்ளிட்ட 2 தவிர பலர் விசாரணை வளையத்திற்குள் வந்திருப்பதாகவும் மேலும் 50 பேரிடம் அதாவது குற்றப்பதிவேடு பட்டியலில் உள்ள மேலும் 20க்கும் மேற்பட்ட ரவுடிகள் உள்பட 50 பேரிடம் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் மேலும் பலர் இந்த கொலை சதித்திட்டத்தில் ஈடுபட்டிருக்க கூடும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஆபிரகாம்.